கிருபையும் தயவு நிறைந்த நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளுக்காக இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம். சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் போதிப்பை குறித்து பேசினார், இரண்டாவது வழியை குறித்து பேசினார், மூன்றாவது ஆலோசனையை குறித்து பேசுகிறார். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். என் கண் மேல வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுடைய தலைப்பு ஆலோசனை. அவர் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆலோசனை இல்லாத இடம் ஜனங்கள் கெட்டு போறார்கள். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் புத்தி பிசங்கி போவார்கள். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் பிரோஜனம் இல்லாமல் வாழ்வார்கள். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டழிந்து கிடப்பார்கள். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு கிடப்பார்கள். அது ஆண்டவர் இன்னைக்கு ஆலோசனை குறித்து பேசுகிறார். ஒரு மனுஷனுக்கு ஆலோசனை முக்கியம். அந்த ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது, அந்த ஆலோசனையின்படி நீங்க வாழும் பொழுது நீங்கள் புத்தி பிசங்கி போக மாட்டீங்க. அதுதான் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே இப்படியாய் நீதிமொழி 19ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் அந்திய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆலோசனை, இந்த பூமியில எத்தனையோ ஆலோசனைகள் இருக்கிறது. எத்தனையோ மனுஷன் ஆலோசனையை தருவான். உலகத்துக்குரிய ஆலோசனை, உதவாத ஆலோசனை, பொய் நிறைந்த ஆலோசனை, கெட்டு போகிற ஆலோசனை, கேடு நிறைந்த ஆலோசனை மனுஷன் தருவார். ஆனா இந்த இடத்துல தேவன் ஒரு ஆலோசனை தருகிறார். என்ன ஆலோசனையை பார்ப்போமா? அதாவது அந்திய காலத்தில், அந்திய காலம் என்பது அனுதினமான காலத்தில் ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிறார். தேவன் உனக்கு ஆலோசனை தரும் பொழுது உன் வாழ்க்கையை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, வாழ வேண்டிய விதத்தை குறித்து உனக்கு ஆலோசனை தருகிற அந்த தேவ சமூகத்துல நீ தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவை கேட்டு அதன்படி வாழும் பொழுது அந்த ஆலோசனையில கெட்டு போக மாட்டோம். அந்த ஆலோசனை நன்கா இருக்குமா? அந்த ஆலோசனை பரிசுத்தமா இருக்குமா? அவர் தருகிற ஆலோசனை நமக்கு தரப்போகிறார். அதை 20ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் இப்படியாய் நீதிமொழியில வாசிக்கிறோம். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல்ல யோசனையோ, நல்ல ஆலோசனை, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படுமா? நல்ல ஆலோசனை யார் தருவா? தேவன் தான் தர முடியும். தேவன் கிட்ட தான் நல்ல ஆலோசனை இருக்கிறது. அவர்கிட்ட தான் நல்ல முடிவும் இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்னா, அவர் இந்த இடத்துல என்ன தேவனுடைய நாமத்தை அறிவிக்கும்படி நமக்கு கொடுக்கிறார்னா, ஆலோசனை, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படுமாமா. கெட்டு போன ஆலோசனை, பலவிதமான யோசனைகள், இவையெல்லாம் விளக்கி தேவனுடைய வார்த்தையின் ஆலோசனை கேட்டு அவைகளுக்கு ஏற்றபடி வாழ கர்த்தர் நாளில் அழைக்கிறார். அதே ஒரு வசனத்து கூட தேவனுடைய நாம மகிமைப்படும்படி இந்த நாளில கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? சங்கீதத்துல 73ஆம் அதிகாரத்துல இப்படியாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என் தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். 73:24 இப்படியாய் சொல்ல, உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையாக ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவருடைய சமூகத்துல தாவீது கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்துங்க, நல்ல ஆலோசனையை தாங்கப்பா, நல்ல வாழ்க்கையின் ஆலோசனையை தாங்கப்பா, வாழ வேண்டிய விதத்தின் ஆலோசனையை தாங்கப்பா. எப்படி இந்த பூமியில தேவ வார்த்தைகளை கேட்டு
தேவ போதனையை கேட்டு தேவ வழியில எப்படி நடந்து, எப்படி ஆலோசனையில நடந்து, எப்படி வாழணுமோ எனக்கு போதித்தரணும் என்று கேட்கிறார். எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லுகிறார். அதுதான் இங்க தாவீது கேட்கிறார். உடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையால ஏற்றுக்கொள்ளும். உடைய ஆலோசனை எனக்கு முக்கியம் ஆண்டவரே. உடைய ஆலோசனையில் தான் இந்த பூமியில வாழ முடியும். உடைய ஆலோசனை பிரகாரத்திலே நடத்தும் ஆண்டவரே. தெளிந்த ஆலோசனையை தாங்கப்பா. எப்படி ஞானத்துல வளரணும்பா, ஆலோசனையை தாங்க, முடிவிலே என்னை மகிமையால ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல கேட்கிறார். அதே சங்கீதத்துல 33ஆம் அதிகாரத்துல இப்படியாய் வசனம் கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி பேசுகிறார். 33:11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதய நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்து நடத்துவார். நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தலைமுறை தலைமுறையாகவும் கர்த்தருடைய ஆலோசனை நிற்கும்படி செய்வார். பூமிக்குரிய ஆலோசனை அல்ல, இது மகிமைக்குரிய ஆலோசனை, இது பரலோகத்துக்குரிய ஆலோசனை, இது பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆலோசனை உங்களுக்கு தருகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமும் இருக்கும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அதுதான் சங்கீதத்துல இப்படியா 20ஆம் அதிகாரத்துல இப்படியாய் ஸ்தோத்திரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயாவை துதிக்கிறோம். 20:4 சொல்லுகிறார். அவர் உடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி உடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீங்க கேட்பது ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க விரும்புவதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க மன விருப்பம், நீங்க என்ன விரும்புகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, ஆலோசனையின்படி கேட்கும் போது ஆண்டவர் தருவார். மன விருப்பத்தை கேட்டு உமக்கு தந்தருளுவார். உடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். நீங்க கேட்கணும். சில நேரத்தில் நான் புத்தி கட்டு கிடக்கிறப்பா, சில நேரத்தில் நான் என்ன பண்றேன் எனக்கே தெரியலப்பா, யோசனைலாம் கெட்டு போயிருதுப்பா, யோசனைனால பிபி வந்துருதுப்பா, யோசனைனால கோபம் வந்துருதுப்பா, யோசனைனால பொல்லப்பு வந்துருதுப்பா. அல்ல, நீங்க கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகளின் ஆலோசனை கேட்கணும். கர்த்தருடைய பரிசுத்த வழியின் ஆலோசனையை கேட்கணும். கர்த்தருடைய வாழ்வின் ஆலோசனையை கேட்கணும். அவர் சொல்லுகிறார், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது இந்த பூமியில எங்கும் கிடையாது, பரலோகத்துல மாத்திரம்தான் இருக்கிறது. பரலோகத்துல மாத்திரம்தான் பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு ஆலோசனைகளை தருகிறார். என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி. என் தெய்வ பிள்ளைகளே, அர்ப்பணிங்க. அதே சங்கீதத்துல 16ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். ராக்காலின் உள்ள கிரியைகள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர், எனக்கு போதித்த ஆலோசனை தந்த கர்த்தர், என்னை வழி நடத்தி என்னை நடத்துகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, ஆலோசனையை கேட்டு நான் அவரை தொழுது கொள்வேன், துதிப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு ஆலோசனை தந்தவர் கர்த்தர், எனக்கு ஆலோசனை தந்தவர் கர்த்தர், என்னை ஆலோசனைப்படி வாழும்படி செய்தவர் கர்த்தர், என் ஆலோசனை தெளிவுபடுத்தினவர் கர்த்தர், என் ஆலோசனையில இருந்து என்னை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நடத்தினவர் கர்த்தர். அதனால நான் கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன், அவரை நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலோசனை மனுஷனுக்குள்ள வரும் பொழுது இந்த மனுஷன் வித்தியாசமாயிருப்பான். வித்தியாசமான ஒரு வாழ்வாய் இருக்கும். வித்தியாசமான ஒரு வாழ்வாய் இருக்கும். மனுஷனுடைய ஆலோசனை வீண் என்று தேவன் கருதுகிறார். மனுஷனுடைய ஆலோசனை வீண் என்று தேவன் சொல்லுகிறார். மனுஷனுடைய ஆலோசனைகளினாலும் மனுஷனுடைய யோசனைகள் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். இதோ அதுதான் சொல்லுகிறார். சங்கீதம் 94:11,
மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய ஆலோசனை வீண் என்று கர்த்தரே சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை வசனத்தை பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல வாழ்வும் வழியும் போதிப்பும் ஆலோசனையும் தருகிறார். இப்பொழுதே கடைபிடித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதே நீங்கள் அவர் பக்கங்கள் திருப்புங்க. வீண் சிந்தனை வெறுத்த உடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறேன். வீண் ஆலோசனைகளை நான் வெறுக்கிறேன். வீண் ஆலோசனை நான் வெறுக்கிறேன். ஆண்டவரே, என் மாம்ச ஆலோசனைகளை எடுத்து மாற்றும். என் மாம்சத்துக்குரிய ஆலோசனை நடக்காமல், மாம்சத்துக்குரிய ஆலோசனையில் சிந்திக்காமல் நான் தேவனுடைய ஆலோசனையிலே நடக்கப்பட வேண்டும். நான் தேவனுடைய ஆலோசனையிலே வாழ வேண்டும். நான் தேவனுடைய ஆலோசனையே பற்றி கொள்ள வேண்டும். நான் எப்பொழுது தேவ ஆலோசனையிலே இருந்து நான் செபித்து துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எனக்கு நல்ல ஆலோசனைகளை தாங்க, தெளிந்த ஆலோசனை தாங்க வேண்டும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை சிந்திக்கிறது சிந்திக்கூடாது, எதை யோசிக்கணும், எதை யோசிக்கக்கூடாது, எதை யோசித்தா நல்லா இருக்கும், எதை யோசிக்காம இருந்தா நல்லா, எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லுகிறார். 119 சங்கீதம் 113 வீண் சிந்தனைகள் நான் வெறுக்கிறேன். உங்களுடைய வேதத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன். உங்க வேதத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன். உங்க வேதத்தின் சத்தியம் எனக்கு போதும். உங்க வேதத்தின் சத்திய வாக்குகள் எனக்கு போதும். உங்க வேதத்தின் வார்த்தைகளின் படி எனக்கு ஆலோசனை தாங்கப்பா. எப்பொழுதும் எனக்கு நிதானம் தாங்க. எனக்கு எப்பொழுது ஒரு நிதானத்தை தாரும். நிதானமான ஒரு வாழ்வு, நிதானமான ஒரு வழி, நிதானமான ஒரு போதிப்பு, நிதானமான ஒரு ஆலோசனை எனக்கு தாங்க என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே தேவனுடைய ஆலோசனைக்குள்ள திரும்புங்க. முடிவிலே அவர் உங்களை மகிமையால் நடத்துவார். முடிவிலே உங்களை பரலோகத்துக்கு நடத்துவார். முடிவிலே பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவார். முடிவிலே உங்க வாழ்க்கை செம்மையாய் நடத்துவார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. கண்டது போனதெல்லாம் குப்பை மாதிரி சிந்தனையில போட்டுக்கிட்டு குப்பையா ஆலோசிக்காதீங்க. எதையும் ஆலோசிக்காதீங்க. பூமிக்குரிய காரியத்துல எதையும் ஆலோசிக்காதீங்க. உங்க ஆலோசனை எல்லாம் எப்ப ஜெபிப்பது, எப்ப வேதம் வாசிப்பது, எப்ப தேவ பிரசனத்தில் நிரம்புவது, எப்ப தேவனுடைய வார்த்தை கேட்பது, எப்பொழுது தேவனுடைய சமூகத்துல இரவும் பகலும் அமர்ந்து கொண்டு தேவ ஆலோசனை கேட்கணும் என்ற ஆலோசனைப்படி நீங்க வாழுங்க. கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் கொண்டு போவார். நேர்த்தியாய் உங்களை வழி நடத்துவார். ஒரு தடுமாற்றம் இல்லாமல் ஆலோசனை தந்து நடத்துவார். ஒரு பலவீனம் இல்லாம ஆலோசனை தந்து நடத்துவார். ஒரு குறைவில்லாம ஆலோசனை தந்து நடத்துவார். இப்பொழுதே அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அன்பில வாங்க, அவருடைய பரிசுத்தத்துல வாங்க, அவருடைய ரத்தத்துக்குள்ள வாங்க, அவருடைய காயத்துக்குள்ள வாங்க, அவருடைய ஆலோசனைக்குள்ள வாங்க. இப்பொழுதே இந்த வேலையில இந்த தேவத்தை பார்க்கிற, யூடியூபை வசனத்தை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் தனித்தனியா இப்பொழுது கர்த்தர் ஆலோசனை தந்து உங்களை அழைக்கிறார். இப்பொழுது ஆலோசனை தந்து நடத்துகிறார். இப்பொழுதே அவருடைய சமூகத்துக்கு வாங்க. இப்பொழுதே அவருடைய சமூகத்துக்கு வாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய ஆலோசனை விட்டு விலகிறாதீங்க. இந்த கர்த்தருடைய பரிசுத்தத்தை விட்டு விலகிறாதீங்க. இந்த கர்த்தருடைய ஆலோசனை நடக்க உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தருடைய ஆலோசனை வளர வாழ அர்ப்பணிங்க. இப்பொழுது 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 ஒரு பிரசனம் உங்களுக்கு தேவன் தருவார். உங்க ஆலோசனை தெளிவுண்டாகும், சிந்தனை தெளிவுண்டாகும், நினைவு தெளிவுண்டாகும், வாழ்வு தெளிவுண்டாகும், வழி தெளிவுண்டாகும், போதிப்பு தெளிவுண்டாகும், எல்லா காரியத்திலும் தெளிவுண்டாகும். இப்பொழுதே கர்த்தரை நம்பிக்கொள்ளுங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, அவருடைய அன்புக்குள்ள வாங்க, அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள வாங்க, அவருடைய செட்டைக்குள்ள வாங்க, அவருடைய மகிமைக்குள்ள வாங்க, அவருடைய சிங்காசனத்துக்குள்ள வாங்க, அவருடைய ஆலோசனைக்குள்ள வாங்க, அவருடைய அற்புதங்களுக்குள்ள வாங்க, அவருடைய நிறைவுக்குள்ள, நிம்மதிக்குள்ள, அன்புக்குள்ள நிலைத்திருங்க. வாங்க. ஆலோசனை தருவார், போதிப்பார், நடத்துவார், வாழ வைப்பார், வழிகாட்டுவார், எல்லா விதத்திலும் கூட இருப்பார். எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. இந்த பூமிக்குரிய ஆலோசனை ஓடாதீங்க, ஆலோசனை வைக்காதீங்க, சிந்திக்காதீங்க. கர்த்தர் எதை சொல்லுகிறார், கர்த்தர் எதை போதிக்கிறார், அவைகளை இந்த வேதத்துல வாசிங்க, படிங்க, கேளுங்க, நேசிங்க, வாசிங்க, யோசிங்க. கர்த்தர் நடத்துவார். வாழ்க்கையெல்லாம் அந்த வேதத்துல மாத்திரம் தான் இருக்குது. இந்த வேதத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, ஆலோசனை, யோசனை ஒன்றும் இல்லை. இந்த வேதத்தை வாசிங்க. உங்க பேர் இருக்கும், உங்க வழி இருக்கும், உங்க வாழ்வு இருக்கும். உங்களை போதிப்பார், நடக்க வேண்டிய காரியத்தை பேசுவார், போதிப்பார், வழி நடத்தும், யோசனை தருவார், எல்லாவற்றையும் தருவார். இந்த வசனத்தை மாத்திரம் நம்புங்க.
இந்த வசனத்தை மாத்திரம் நம்புங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவ பிள்ளைகளே, ஜெபத்தின் வசனத்தை பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பரலோக நாமத்தினால இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.